மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பல்லட நகராட்சி பேருந்து நிலைய வளாகத்தில் 8க்கு 8 அளவுள்ள கடை கட்டிடங்கள் சேதமடைந்த நிலையில் இருப்பதால் பாதுகாப்பு கருதி 9/1/2023 இடித்து அப்புறப்படுத்தப்பட்டது. மேற்படி இடத்தில் நகர் ஊரமைப்புத்துறை விதிகளின்படி போதுமான இடவசதி இல்லாததாலும் தினசரி சந்தை, பொது கழிப்பிடம், இருசக்கர வாகன நிறுத்துமிடத்திற்கு அணுகுப்பாதையாக பயன்பாட்டில் இருப்பதாலும் அவ்விடத்தில் புதிய கட்டடங்கள் கட்ட வழிவகை இல்லை. இருப்பினும் பேருந்து நிலையம் மற்றும் எம்ஜிஆர் ரோடு வணிக வளாகத்தில் பல்லட நகராட்சிக்கு சொந்தமான 10க்கு 16 அளவுள்ள 9 கடைகள் நகராட்சியால் நிர்ணயிக்கப்பட்ட வாடகைக்கு ஏலம் கோரப்படாமல் உள்ளதால் தாட்கோ கேட்டுக்கொண்டதற்கிணங்க 4 கடைகளை ஆயுதிராவிட வகுப்பினருக்கும் மீதமுள்ள 5 கடைகளை பொது பிரிவினருக்கும் ஒதுக்கீடு செய்து பொது ஏலம் மூலம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஆனந்தன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்லடம் நகராட்சி பேருந்து நிலையம் கோயம்புத்தூரிலிருந்து திருச்சி, தஞ்சாவூர் போன்ற கிழக்கு மாவட்டங்களும், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஒரு பஸ் நிலையம். தினமும் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகளும் பல்லாயிரக்கணக்கான பயணிகளும் வந்து செல்லக்கூடிய இந்த பேருந்து நிலையம், அதற்கு வசதியாக பேருந்து நிலையத்திற்குள் அமைக்கப்பட்ட தாட்கோ மூலமாக கட்டப்பட்ட கடைகள் பழுதடைந்த நிலையில் 9/1